ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான 19,000 கோடி ரூபாய் டெண்டருக்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தற்போது உறுதி செய்திருக்கிறது. குறைந்த தொகையில் டெண்டர் கோரும் வகையில் எதிர் ஏலம் நடைமுறை பின்பற்றப்படும் என்ற உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் டான்ஜெட்கோ அறிவிப்பை எதிர்த்து எஃபிகா என்ற நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் டெண்டரை ரத்து செய்திருந்தார் தனி நீதிபதி. தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது டெண்டருக்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல்கள். மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழே தமிழகத்துல மின் பயனாளிகளோட வீடுகள்ல பொருத்துவதற்காக ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் கொள்முதல் செய்ய கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டான்ஜெட்கோ ஒரு டெண்டர் கோரியது. இதன் மதிப்பு சுமார் 19,000 கோடி ஆகும். இந்த டெண்டர் ஆவணங்கள்ல தொழில்நுட்ப டெண்டர் மற்றும் நிதி டெண்டர் ஆகிய இரண்டையும் திறந்து ஒப்பந்ததாரை இறுதி செய்த பிறகு அதைவிட குறைந்த தொகையில டெண்டர் கோரும் வகையில எதிர் ஏலம் நடைமுறையை பின்பற்றப்படும் என குறிப்பிட்டிருந்தது. இந்த எதிர் ஏலம் நடைமுறை டெண்டர் வெளிப்படை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறிதான் ஹைதராபாத்தை சேர்ந்த எபிகா என்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தது. வழக்கு விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி எதிரேல டெண்டர் நடைமுறை டெண்டர் வெளிப்படைத்தன்மைக்கு சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி அந்த மின் மீட்டர்கள் கொள்முதல் தொடர்பான அந்த டெண்டரையே ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்துதான் டான்ஜெட்கோ மின் பகிர்மான கழகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குடைய விசாரணை தான் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய முன்பு நடைபெற்றது. டான்ஜெட்கோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டெண்டரை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தனர். எதிர் ஏலத்திற்கு டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டம் எந்த விதத்திலும் தடை விதிக்கவில்லை என்றும் சட்டத்துக்கு விரோதமானது என்றும் தெரிவிக்கவில்லை என்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யப்படுகிறது என்று அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அதே போல மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.